Hi friend, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்துட்டு கிடைக்காதவங்க அப்பீல் செய்திருந்தாங்க. 2025 மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்துட்டு கிடைக்காதவங்க அதுக்கு அப்பீல் செய்தாங்க. அப்பீல் செய்தவங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை எப்படி செக் செய்யலாம், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் வச்சு அதில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்தவங்களுக்கு 2025 டிசம்பர் 15 இருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு இப்போவும் கிடைக்காதவங்க அப்பீல் செய்திருந்தாங்க. அப்பீல் செய்தவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அதை எப்படி செக் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறது. இதுக்காக நம்மளுடைய மொபைலில் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ச் பாரில் kmut.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டில் கண்ட வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் டாப்பில் 3 லைன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் காணலாம். இதில் குறை தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. யார் விண்ணப்பித்தாங்களோ அவங்களோட பேர் இங்கே என்டர் பண்ணலாம். அடுத்ததாக குடும்ப தலைவரின் பெயர், உங்கள் குடும்ப அட்டையில் இருக்க குடும்ப தலைவரின் பெயர் இங்கே என்டர் பண்ணலாம். அடுத்ததாக கைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குடும்ப அட்டை எண், இங்கே உங்கள் ரேஷன் கார்டோட நம்பர் என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கெட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் இங்கே லைவாக காணலாம். நீங்கள் அப்பீல் பண்ணியிருந்த உங்களுடைய அப்ளிகேஷன் பரிசோதனை அப்படின்னு இங்கே லைவாக காணலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மகளிர் உரிமை தொகைக்கு அப்பீல் செய்தவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மகளிர் உரிமை தொகைக்கு அப்பீல் செய்தவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் செய்கிறது எப்படி, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.